வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு நம்ம ஒரு சீக்கிரமாக குயிக்காக பார்த்திங்கன்னா போண்டா தான் இப்போ செய்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கோதுமை மாவு போண்டா எப்படி செய்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோதுமை மாவு வச்சு இப்போ ஒரு போண்டா தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு போண்டா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவுலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டம்ளரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த இதில் கிண்ணமோ டம்ளரோ எதாக இருந்தாலும் அதே ஒரே இதில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. சாயங்காலம் நேரம் ஏதாவது சாப்பிடணும் கூட தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த போண்டா நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்குவோம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன். இந்த போண்டாவுக்கு நம்ம எடுத்து இது போல் ஊற்றுற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துக்காமல் இந்த கன்சிஸ்டன்ஸில் கலந்துக்கோங்க. இப்போ இதை கலந்த பிறகு இது ஒரு 5 நிமிஷம் போல் இப்போ மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம மாவு கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். சமையல் சோடா சேர்த்து இந்த மாவில் எல்லா பக்கம் நல்லா கலந்துக்கோங்க. மாவு நல்லா இது போல் கலந்துட்டாச்சு. இப்போ ரெடி பண்ண மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். திருப்பி விட்டுருக்குங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியான பிறகு இதை எடுத்துடலாம். கோதுமை மாவில் போண்டா செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.